நிஞ்சா டெஸ்ட் எப்படி நடக்குதோ பார்க்கலாமா? டிங் டிங். ஹாய் ஷின்சோ, என்னப்பா எங்க போய்கிட்டு இருக்க? ஆமா, என்னத தேடி? என்னாச்சு இந்த பையன்? நான் கேட்க கேட்க போய்கிட்டே இருக்கான். ஏதோ தப்பு நடக்க போகுது. என் செவன்த் சென்ஸ் சொல்லுது. இந்த பக்கம் இந்த தாடி வச்ச கேடி ஷின்சோவை ஃபாலோ பண்றான். இவனை நான் விட மாட்டேன். எங்க போனாலும் சரி நில்றா டேய். இந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ரைட் எடுத்தா நான் தேட வேண்டிய இடம் வந்துடும். ஓகே. என்னது பெரிய பாறங்கள்னு பார்த்தா வெறும் அட்டையா இருக்குது. சாரி ஆபீசர், ஷின்சோக்கு நான் நிஞ்சா டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு பாகம் தான் இது. அப்படியா? நான் என்னமோ பயந்துட்டேன். சரி ஆபீசர், அப்ப நான் கிளம்புறேன். டிங் டிங். என்னென்ன நிஞ்சா டெக்னிக் இருக்குன்னு போய் பார்த்துட வேண்டியதுதான். என்னையா நடக்குது? இந்த மேப்பை நான் ஃபாலோ பண்ணா சரியா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அப்புறம் எங்கேக்கா நின்றாலே எனக்கு ஒரு இடம் கட்டிடும். ஜாலி வீட்டுக்கு போயிடலாம். பாவ ஷின்சோ, இதுவும் ஒரு ட்ரைனிங்னு தெரியாம இருக்கா. இந்த டெஸ்டும் பாஸ் பண்ணிட்டா ப்ரமோஷன். வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் தான். இந்த போலீஸ் அங்கிள் என்னையே ஃபாலோ பண்றாரு. நம்ம ரூட்ல போலாம். என்ன இந்த பையன் இப்படி போறான்? அவனை சீக்கிரம் ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் உங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன். என்கவுண்டர் பண்ண போறேன். இது வழியா போனா வீட்டுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். பட்டர்ஃப்ளை. இந்த ஷின்சோ பையன் இந்த கேப்ல எங்க போயிருப்பான்? பட்டர்ஃப்ளை நீ. இந்த பட்டர்ஃப்ளை தான் அடுத்த டெஸ்டா? இதோ வர பார்க்கலாம். ப்ளீஸ் நில்லுப்பா. அடடா, மறுபடியும் அதே ஆபீசர் வந்து மாட்டிக்கிட்டாரா நடுவுல? நான் கூட ஒரிஜினல் பாரோ நினைச்சேன். இது கூட அட்டை தானா? சூப்பரா இருக்கு. சட்டப்படாம பிடிக்கணும். இந்த பையன் இந்த பட்டம் வச்சு புடுக்கறதுக்கு என்ன நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ண போறான்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். அதுதான் நான் எங்கடா காணமேன்னு பார்த்தேன். அங்க அட்டையில கல்லு மரம் மாதிரி இங்க இதுவா இருந்தாலும் நிஞ்சா டெக்னிக்கல் இதெல்லாம் ஒரு பாட்டு தான் போல இருக்கு. இருந்தாலும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹட்டோரோட டார்கெட் பெருசாயிட்டே இருக்கு. கல்லு ஆரம்பிச்சு மரத்துக்கு வந்து இப்ப பெரிய அயன் போர்டா. வெரி குட். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, மாதிரி இருக்கு. இதென்ன பெரிய விஷயம். இந்த தடவை நிஞ்சா டெஸ்ட் நானே அட்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எப்படி ஐடியா? எப்படியாவது உன்னை புடிச்சு ரைட். இந்த பட்டர்ஃப்ளை போலீஸ் அங்கிள் தொப்பில உட்கார்ந்து இருக்கே. இது வேற அட்டை பேப்பர் தான். ஒண்ணு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த கார் மட்டும் இல்லனா இவங்க ரெண்டு பேர் நிலைமை என்ன இருக்குமோ நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படியாவது காப்பாத்திடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நச்சுக்க போறோம். யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். நீ ஒண்ணும் கவலைப்படாத ஷின்சோ, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன். நிஞ்சா டெக்னிக் இருக்குல்ல, கவலைப்படாத. டிங் டிங். ஹட்டோரி ஏதாவது பண்ணி காப்பாத்துப்பா. யாரும் கவலைப்படாதீங்க, இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். டிங் டிங். பாதாளத்துக்குள்ள போற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங். அண்ணா போலீஸ் அங்கிள் எங்களை சீக்கிரம் காப்பாத்துங்க. நான் கார் நச்சுங்க கிட்ட இருக்கு. நான் வந்துட்டேன் ஷின்சோ. நான் பேயா? எனக்கு ஒண்ணும் ஆகல. எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டே ஷின்சோ. இப்ப பேயா வந்துட்டு இருக்கிற எனக்கு பயமா இருக்கு.
எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் உயிரோட தான் இருக்கேன். கால் கூட இருக்கு. அட ஆமா. ஐ. உயிரோட தான் இருக்கியா? காப்பாத்திட்டாங்க. டிங் டிங். அந்த பட்டர்ஃப்ளை செஞ்ச உதவியால இன்னைக்கு ஷின்சோக்கும் போலீஸ் அங்கிளுக்கும் ஒண்ணும் ஆகல. டிங் டிங். என்னையா நடக்குது? அப்ப நான் அதுக்கு செலக்ட் ஆகலையா அண்ணா? இல்ல ஷின்சோ, இந்த வாட்டி நீ செலக்ட் ஆகல. ஏன்னா இந்த வாட்டி உன்னோட கான்சென்ட்ரேஷன் மொத்தம் பட்டர்ஃப்ளை மேல தானே இருந்துச்சு. நிஞ்சா டெக்னிக் மேல நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணவே இல்ல. கவலைப்படாத ஷின்சோ, என்ன பாரு எத்தனை முறை ஃபெயில் ஆகுற. இதுக்கு எல்லாம ஃபெயில் பண்றது நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். போலீஸ் அங்கிள், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நீ மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இன்னையில இருந்து நீதான் எனக்கு குரு, நான் தான் உனக்கு சிஷ்யன் ஷின்சோ. என்ன சொல்ற, ஓகேவா? குருவே, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க, நான் உடனே செய்ய தயாரா இருக்கேன். அக்ஷய், உதவியா? இப்போதைக்கு எதுவும் வேணாம். உங்க கால்ல வேணா விழுகிற, என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் உடனே செய்ய நான் தயாரா வச்ச இருக்கேன். டெஸ்ட்ல ஷின்சோ என்னமோ ஃபெயில் ஆயிட்டான். ஆனா நிஜ வாழ்க்கையில அவன் ஜெயிச்சிட்டான். டிங் டிங். மனசு திறந்து பேசுற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங். டானானே 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 நா. ஷின்சோ, எல்லாரும் வந்துட்டாங்க, வண்டி எடு போலாம். ஓகே, டோர க்ளோஸ் பண்ணிட்டு வா. பாப்பா, பீபி, சிச்சி மாரு எல்லாரும் ஒழுங்கா உட்காந்துக்காங்கன்னு பாரு. ஆமா, எல்லாரும் பத்திரமா உட்காந்துருக்காங்க, தைரியமா ஓட்டு. கெனிச்சி, அடுத்த சரி. ஸ்டாப்ல உன் வீடு வந்துரும், இறங்க தயாரா இருக்கியா? ரெடியாட்டேன். ஓகே, ஸ்டாப்பிங் வந்துருச்சு, வந்து இறங்க, வா வா. டிங் 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 டிங். ஷின்சோ, அண்ணா, வண்டி எவ்வளவு ஸ்பீடா போகுது, நீங்க வந்து வழிய மறைக்கிறீங்க. ஷின்சோ, சீக்கிரமா போ, பேசஞ்சர்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சரி சரி, 2 பேரும் விளையாடினது போதும். அம்மா தேடுவாங்கல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட்டுறேன்னா, ப்ளீஸ் அண்ணா. டிங் 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 டிங். சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். ரொம்ப நேரம் ஆடக்கூடாது. என்ன? சரிண்ணா. அப்ப சரி, நான் வீட்டுக்கு போறேன், பின்னாடியே வந்துருங்க. டிங் 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 டிங். கடைசியா சோனா விளையாட போறாங்க. இந்த பந்தை மட்டும் இவங்க போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க தான் வின்னர். இந்த பந்து இப்ப எப்படி போக போகுதுன்னு பாக்குறதுக்கு எல்லாருமே ஆவலா அப்பா இருக்காங்க. சீக்கிரம் என்னோட ப்ரோகிராம் போகுது, சேனல் மாத்துங்க. டேய், ஏன்டா மாத்துன டேய்? என்னது இது கெனிச்சி, ஒரு ப்ரோகிராம் பாக்கும்போது இப்படிதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கப்பா. வாதல என்னால முடியாது. இவனே இதோ பந்து கிட்ட வந்துருச்சு. என்ன பண்றீங்க? மாத்தாதீங்கப்பா. கெனிச்சி, அதான் ஒரு ரூம்ல டிவி இருக்குல்ல, அதுல போய் பார்க்க வேண்டியதானே? அங்க டிவி ரிப்பேரா இருக்கு. புது டிவி அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணிட்டியா நீ? நான் ஒன்னும் ரிப்பேர் பண்ணல. சரி, நான் ப்ரோகிராம் பார்க்கணும், அமைதியா இருங்க. எனக்கு இது பிடிக்கல, வேற பார்க்கலாம். சரியா? ஷின்சோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சின்சோ, ஷிஷிமாரு உள்ள போங்க, நான் அந்த ப்ரோகிராம் பார்க்கணும். அப்பா சொல்றல்ல, உள்ளே போ. ஏன் மாத்துன? நான் அந்த ப்ரோகிராம் தான் பாப்பேன். ஏய், தள்ளி போங்கடா. நான் சொல்றத கேளு. வானிலை அறிக்கை, எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இன்னும் சற்று நேரத்தில் புயல் கரையை கடக்கும். ஏய், நகரு. ஏன் இப்படி என்னது, பண்றீங்க? இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான புயல் வரப்போதா? அதெல்லாம் முடியாது, நாங்க தான் பார்க்கணும். அம்மா, எனக்கு பர்கர் வேணும். எனக்கு கேக் வேணும். டெய்லி எப்படிதான் இதையே சாப்பிடுறீங்களோ? இன்னைக்கு சண்டே, வித்தியாசமா ஏதாவது சாப்பிடலாம்ல? ஆள் ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஷின்சோ, நான் சொல்றதை கேளுமா. நம்ம மிட்சுபா ஃபேமிலியோட தான் இருக்கணும். அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் செய்யணும். அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது பர்கர். செஞ்சு கொடுக்க முடியுமா, முடியாதா? எனக்கு சிக்கனும் வேணும். ஷின்சோ, இப்பதானே நான் சொன்னேன். சின்சோவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஓகே சின்சோ, உனக்கு என்ன வேணுமோ அம்மா பண்ணி தரேன். ம். சண்டே அதுமா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. என்ன வாழ்க்கடா அது? சை, பாவம் அப்பா, அவருக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு ரொம்ப அப்செட் ஆகி கிளம்பி போயிட்டாரு. வாவ், கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. இனிமே இதை வச்சு நான் சூப்பரா விளையாட போறேன். என்ன ஷின்சோ, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? நாம மிட்சுபா குடும்பத்தோட இருக்கோம். நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்ப பார், உன்னால அப்பா ரொம்ப அப்செட் ஆகி வெளியில போயிட்டாரு. சிக்கன் பிடிக்கும், அதான். சின்சோ, சிக்கன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. வந்துட்டேன். நான் சிக்கன் சாப்பிட போறேன். ஏய் ஷின்சோ, நான் விளையாட்டு தரேன். அத குடு. என்ன இது? ஷின்சோக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஐடியா. ஷின்சோ, அத குடுன்னு சொல்றல.
ஏன் இப்படி பண்ற? நில்லு. பவர் கட் ஆயிடுச்சுங்க, என்ன பண்றது? என்ன ஹட்டோரி, என்ன ஆச்சு? டிங் டிங். என்னாச்சுன்னா சொல்லு ஹட்டோரி, ஏன் சைலண்டா இருக்க? உன்னை பார்க்கவே பயமா இருக்கு. வெளியில பயங்கர புயலா இருக்கு, அதனால தான் பவர் கட். ஆ, ஆ. அப்பா, இப்ப வரப்போற பயங்கர மழையில நம்ம வீடே மிதக்க போகுது. என்ன ஹட்டோரி சொல்ற? தண்ணியில நம்ம வீடு மிதக்க போதா? டிங் டிங். நான் சொன்ன மாதிரி தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சுப்பா. எனது தண்ணி வந்துருச்சா? ஆமா ஹட்டோரி, நீ சொன்னது உண்மைதான். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு. இப்ப வேற வழி இல்ல, நான் வெளியில போய் ஏதாவது பண்றேன். நீங்க பயப்படாம இங்கேயே இருங்க. என்ன சொல்றது புரியுதா? டிங் 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 டிங். பயமா இருக்குப்பா. தண்ணி உள்ள வந்துடுச்சு. அப்பா அங்க பாருங்க, தண்ணி வருது. முதல்ல இந்த ஓட்ட வழியா தண்ணி வரத நிறுத்தணும். நான் போறேன். நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம்ப்பா. நானும் வரேன்ப்பா. ஷின்சோ, தண்ணி உள்ள வராம பாத்துக்கோ. அப்பா, நிறைய தண்ணி உள்ள வந்துடுச்சு, தப்பிக்க முடியாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க பசங்களா, உங்களை பத்திரமா நான் காப்பாத்துறேன். பயமா இருக்கு. டிங் 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 டிங். இந்த மாதிரி புயலா நான் இப்படி பார்த்ததே இல்லையே. டிங் டிங். இப்போ இந்த பக்கம். டிங் டிங். இப்போ இந்த பக்கமா. டிங் டிங். டிங் 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 டிங். இப்போ இந்த பக்கம். டிங் 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 டிங். இப்போ இந்த பக்கம் மறுபடியும். இங்க இருந்து தப்பிக்கணும்னா நம்ம இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டீம் ஒர்க்கா செயல்படணும். என்ன ரெடியா? நான் ரெடிப்பா. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, மிட்சுபா ஃபேமிலி, ஒன்னா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். யே! டிங் டிங். இனிமே யாரும் எதுக்கும் தேவையில்லாம சண்டை போட மாட்டாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்க போறாங்க. இவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்ளோ எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். டிங் டிங். வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன நடக்கும்? டிங் டிங். உன் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த வீட பழைய காலத்து வீடா மாத்தணும். என்ன ஹட்டோரி, உன்னால முடியுமா? சொல்லு. ஏன் முடியாது? என்னால நிச்சயமா செய்ய முடியும்பா. ஆனா எதுக்குன்னு முதல்ல சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வராரு, அதனால தான் அப்படி கேட்டேன் ஹட்டோரி. அப்ப உங்க பழைய டீச்சர் இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுக்கு வராங்க, அதுக்காக நம்ம வீட்டை மாத்தி அமைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன்பா? அவருக்கு வீடு எப்பவுமே பழமை மாறாம இருந்தாதான் பிடிக்கும். அப்படி இருந்தாதான் போவாரு. ஏன்னா அவருக்கு நாட்டுப்பாட்டு ரொம்ப அதிகம். கெனிச்சி, நம்ம நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேசபக்தி ரொம்ப முக்கியம்பா. டிங் டிங். கரெக்டா சொன்ன ஹட்டோரி. இந்த வீடை எப்படியாவது பழைய மாடலுக்கு மாத்திடு, ஓகேவா? டிங் டிங். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹட்டோரி நிஞ்சா டெக்னிக் ரீமாடலிங் ரூம். டிங் 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 டிங். டிங் 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 டிங். Ding 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 ding. ஹபாடா, இப்ப அப்பாவை கூப்பிட்டு இதை காட்டணும். ஆஹா, ஓஹோ ஹட்டோரி, வீடு அற்புதமா மாத்திட்டியே. நான் எதிர்பார்த்ததை விட இந்த வீடு ரொம்ப பழமையான வீடா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹட்டோரி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க சாருக்கும் இது பிடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. என்னங்க, உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, வந்து பேசுங்க. ஹலோ, அப்படிங்களா? இதோ வந்தேன், நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன். என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் திடீர்னு ஆபீஸ்க்கு கிளம்புறீங்க? ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா? உடனே வர சொல்றாங்க. நான் தான் போய் சரி பண்ணி ஆகணுமா? நான் ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்குள்ள சார் வந்தானா கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்குவாங்க. என்ன எங்க அவரு எப்படி இருப்பாருன்னு கூட நீங்க சொல்லவே இல்லையங்க. நீங்க வேற அவரை பார்த்ததே இல்லல. சரி சரி, அவர் பாக்குறதுக்கு ரொம்ப வயசானவரா இருப்பாரு. தும்முனாருன்னா ஒட்டுமொத்த ஊரே அதிரும். ஆமா. அப்புறம் என்னப்பா? யாரோ பெல் அடிக்குறாங்க. கெனிச்சி, போய் யாருன்னு பாரு போ. ஓகே, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. சார் உள்ள வாங்க. வாங்க சார். எங்க வீட்ல யாரும் இல்லையா?
இருக்காங்க சார், வாங்க. நான் உள்ள வந்துட்டேனே, அப்புறம் என்ன? ஹாச்சு. சார் ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்துட்டாரு, சீக்கிரம். யார் வந்துட்டாருன்னு சொல்ற கெனிச்சி? அப்பாவோட டீச்சர் தான்ப்பா வந்துட்டாரு. என்ன சொல்ற கெனிச்சி? மாஸ்டர் வந்துட்டாரா? ஆனா அவர் அப்பா சொன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. ஆச்சு. பாக்க டிஃபரெண்டா இருக்காரு. தும்பல வச்சு பாக்கும்போது இது அவர்தான் தோணுது எனக்கு. ஹலோ சார், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள வாங்க. ஆஹா. அவரும் சீக்கிரமா வந்துருவாரு சார். ஏதோ முக்கியமான வேலைன்னு ஆபீஸ்க்கு போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. நீங்க உள்ள வாங்க. ஓ ஓகே, உள்ள போலாம் வாங்க. இதான் எங்களோட லிவிங் ரூம். ஏ. வாங்க சார், உங்களை எங்க வீட்டுக்கு வரவேற்கிறோம். ஓஹோ. எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் சார். ஓஹோ, வீடா? இத பார்த்தா யாராவது வீடுன்னு சொல்லுவாங்களா? மியூசியம் மாதிரி இருக்கு. மியூசியம் மாதிரி இருக்கா? ஆமா, மியூசியம் சொல்லாம பின்ன வேற என்னன்னு சொல்லுவாங்க? எந்த செவுத்த பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி கலரை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன? டிங் டிங். அப்படின்னா உங்களுக்கு எங்க வீடு பிடிக்கலையா சார்? ஆமா ஆமா, இந்த வீடு பழைய காலத்து வீடு மாதிரியே இருக்கு. இப்ப எல்லாருமே மாடர்ன் கல்ச்சர்ல மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கீங்க. அம்மா சார் இந்த வீடு பிடிக்கலங்கறாரு. இப்ப என்ன பண்றது? அப்போ ஒண்ணு பண்ணலாம். ஏற்கனவே இருந்த மாதிரி நம்ம வீட்டை மாத்திடலாம். அது கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். என்ன வந்தவங்களை கவனிக்காம அங்க புலம்பிட்டு இருக்கீங்க? மன்னிக்கணும் சார், ஒரு 5 நிமிஷம் நீங்க வெளியில இருங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் பாருங்க. டிங் 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 டிங். Ninja technique of remodeling the house. Ding ding ding. Ding 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 டிங் 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 டிங். சார் உங்க விருப்பப்படியே இந்த வீட்டை நான் மாத்திருக்கேன். இப்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்க. ஓகே ஓகே, இப்ப பரவாயில்ல. முதல்ல விட பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கு. ஆஹா. உங்க Dress என்ன ஒரு வித்தியாசமா இருக்கே? ஆமா, நீ முகத்துல என்ன போட்டுக்கிட்டு இருக்க? முகமுடி போட்டுட்டு இருக்கியா? ஆமா சார், இது எங்களோட நிஞ்சா Dress. நாங்க இப்படிதான் Dress பண்ணிப்போம். சகிக்கல, கன்றாவியா இருக்கு, பார்க்கவே முடியல. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் ஒரு நிஞ்சா. நீங்க அப்படி பேசுனீங்கன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். ஹட்டோரி, நீயா இப்படி வெக்கப்படுற? சரி வா, உள்ள போலாம். வேற வழியே இல்ல போல இருக்கே. இப்படி பார்த்தா என் முகம் பாக்குற மாதிரி இல்லையா என்ன? சரி, முகத்தை மாத்தி பாப்போம். என்ன இது, என் முகத்தை என்னாலேயே பார்க்க முடியல. டிங் 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 டிங். படு கேவலமா இருக்கு, எனக்கு வேணாம்பா. எல்லாத்த விட இதுவே பரவாயில்ல. டிங் டிங். ஹட்டோரி, ஏன் ஒளிச்சிட்டு இருக்க? வா. டிங் டிங். அட உள்ள வாப்பா, டான்ஸ் பண்ணலாம். வா, ஜாலியா இருக்கு. நான் வரமாட்டேன், என்னால முடியாது, நான் வரமாட்டேன். ஓகே, டான்ஸ் ஆடலாம். மன்னிச்சிருங்க சார், எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. என்ன சொன்ன? சாரா? என்ன சார்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் பேரை வச்சு கூப்பிடு, புரிஞ்சுதா? சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். சரி, நான் உனக்கு இப்ப டான்ஸ் சொல்லி தரேன். நான் சொல்ற மாதிரியே பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 1 2 1 2 1 2 3 4 இதுக்குதான் அப்பவே எனக்கு டான்ஸ் வராதுன்னு இந்த சொன்னேன். டான்ஸ் இப்படி பண்ண கூடாது. உனக்கு வேற ஒரு டான்ஸ் சொல்லி தரேன். என்னது, வேற ஒரு டான்ஸா? இந்த டான்ஸ்க்கே இப்படி சிரிச்சிட்டீங்க, போதும் போதும். அட, இவன் என்ன பழைய காலத்து ஆள் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இவனை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன பண்றது? என்ன பாரு ஹட்டோரி, இந்த டான்ஸ் ஒண்ணு மட்டும் எனக்கு சுத்தமா வராது சார். ஆனா இதை தவிர வேற என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை செஞ்சு காட்டுறேன். டான்ஸ் வரலன்னா பரவாயில்ல. சரி, ஸ்கேட்டிங். ஸ்கேட்டிங்கா? நமக்கு சுத்தமா வராது. சரி, பரவாயில்ல விடு. விண்ட் சர்ஃபிங் வருமா? விண்ட் சர்ஃபிங்கா? இதுக்கு முன்னாடி நான் விண்ட் சர்ஃபிங்ல பண்ணதில்ல சார். அதனால அது எனக்கு வருமா வராதான்னு கூட என்னால சொல்ல முடியாது. டிங் டிங். என்ன சொல்ற? இதுவும் பண்ண முடியாது. அப்ப உன்னால என்னதான் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிஞ்சா டெக்னிக் ஒண்ணுதான். அதை வச்சு என்ன பண்ணணும்னு சொன்னாலும் பண்றேன். இது பாருங்க, இந்த குச்சியை வச்சு சண்டை போட சொன்னீங்கன்னா சண்டை போடுவேன். கொம்பு சண்டையா? சரி, நீ கொம்பு சண்டை போடு, நான் டான்ஸ் ஆடுறேன். என்ன? சரி, உங்க இஷ்டப்படியே செய்யலாம் சார். டிங் டிங். சரி, இந்த கொம்பை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நிஞ்சாவா டான்ஸா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, மியூசிக்கை இப்ப ஆன் பண்ணு. ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். மியூசிக்கா? மியூசிக்கு ஏன் குச்சி எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு பாருங்க. போ போ, கீழே போ. என்னது? என்ன முடியலையா? அதான் டான்சரோட மகிமை. என்னால முடியாதுன்னு எப்ப சொன்ன? இதோ இப்ப பாருங்க. இந்த பெண்டு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஹட்டோரி, ஏதோ ப்ளூக்ல பண்ணிட்டேன். சரி, இன்னொரு தடவை நான் பண்ற மாதிரியே பண்ணு பாப்போம். முதுகு
போச்சே வலிக்குது. என்ன ஆச்சு சாருக்கு முதுகெலும்பு உடைஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்றது? மட்டமா போச்சா? ஐயோ லேட் ஆயிடுச்சு சார் வந்துருப்பாரு. சாரி சார். சார் இங்க இருக்கீங்க. இன்னும் அந்த அடாவடித்தனம் உன்னை விட்டு போகவே இல்லைன்னு சொல்லு. அது வந்து சார் உங்களை பக்கத்தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கேன். ஆமா சார், இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து வீடு பக்கம் தான், வாங்கலாம் அப்படியே ஒண்ணா வீட்டுக்கே போயிடலாம். என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல நிஞ்சாஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். போய் பார்த்தாதான் தெரியும் நீ சொல்றதுல எவ்வளவு உண்மை. ஆச்சு. சார் உங்க முதுகுல பிடிச்சு சுளுக்க நான் எடுத்துட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா இப்ப கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. ஆஹா. நல்ல வேளை அவர் வரதுக்குள்ள உங்க முதுகுல பிடிச்ச சுளுக்க நாங்க எப்படியோ எடுத்துட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். என்னது சாரா? அப்படின்னா நானு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். நான் பாருங்க. என்னது நீங்க இந்த அட்ரஸ்க்கு போடுமா? அப்பயே எங்க வீட்டுக்கு வந்தீங்க? அப்படின்னா நீங்க எங்க அப்பாவோட டீச்சர் கிடையாதா? என்னது நானே டீச்சரா? நான் எத்தனை தடவை சொன்னேன் நான் ஒரு சூப்பர் டான்சர்னு. என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி இருக்கேன்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னோட பேரு சைக்கோ. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க. வாங்க வாங்க சார், இதுதான் நம்ம வீடு. நான் வீட்டுக்கு ஏய், நான் தான் உள்ள. இப்போ வெளியே வரேன். பாய். யாருன்னு தெரியலையே. என்னப்பா என்னாச்சு உனக்கு? எந்திரி. நீ சொன்னதுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சம்பந்தமே இல்லையப்பா. அதனாலதான் வீட்டுக்கு யாராவது வந்தா முதல்ல யாரு என்னன்னு விசாரிக்கணும். டிங் டிங்.